ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கிரிபிள்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. எனக்கு ரொம்ப நாளாக இந்த கேஸ்ட் அயன் யுட்டென்சில்ஸ் வாங்கணும்னு ஆசை. பட் ஆனால் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி அங்கே இருந்ததுனால நாங்கள் வாங்கலை. இப்போ நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே விட்டாச்சு. இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோசை தவா, ஒரு ஸ்கில்லெட், அதுக்கப்புறம் ஒரு கடாய், மூணும் சேர்த்தது வாங்கினேன். அப்போ ஹோலி சேல் போட்டிருந்தாங்க. அந்த சேலுக்கு தான் வாங்கினது. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ப்ரீ சீசன்டு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இது ப்ரீ சீசன் கிடையாது. ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த அயன் கடாய்க்கான வெயிட், அந்த இது செகண்ட் என்னென்னா, நான் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் ஆக்சுவல் அயன் கடாய் ஸ்மூத்தாக இருக்காது. நம்ம யூஸ் பண்ண தான் ஸ்மூத்தாக இருக்கும்னு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் என்னடா இப்படி இருக்குது, ஸ்மூத்தாக இல்லையே, வருமோ தோசை அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, சீசன் பண்ணுறக்கும் சொன்னாங்க அம்மா. கொஞ்சம் வெங்காயம் போட்டு இது பண்ணிவிட்டு சீசன் பண்ணிவிட்டு தோசை ஊற்றினோன்னே சூப்பராக வந்துச்சு, கம்மியான எண்ணெயில். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கில்லட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணுறோம், 65 காலிஃப்ளவர் அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வடச்சட்டியில் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் போடுறப்போ நான் ஹீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்கில்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு செஞ்சாலே போதும். உங்களுக்கு ஃப்ரை பண்ணுற ஐட்டமெல்லாம் சூப்பராக வந்துச்சு. இந்த 3 ஐட்டமுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நான் தோசை தவா யூஸ் பண்ணிட்டேன், ஸ்கில்லெட் யூஸ் பண்ணிட்டேன், கடாய் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஆனால் வறுத்து தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.